அனைவருக்கும் வணக்கம். என்னை பற்றி எல்லாம் சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக நான் மதுரையில் பிறந்து வளர்ந்தவன். மதுரையிலிருந்து சென்னைக்கு ஓவியக் கல்லூரிக்கு ஓவியம் படிப்பதற்காக சென்னைக்கு போனேன். நான் ஆக்சுவலாக நான் ஒரு ஓவியர் ஆகிறதுக்கு என்னுடைய புற சூழல் தான், என்னுடைய சூழல் தான் காரணம். அதுதான் அடிப்படையான காரணம் நான் நம்புகிறேன். உங்களுக்கு தெரியும், மதுரை எல்லா மதத்தினுடைய கூட்டு நிலையில், அதில் அமெரிக்கன் கல்லூரிக்கு முன்னாடி இருக்கிற அந்த கௌரிப்பாளையம் வாஸ் ஆக்சுவலி ஒரு முக்கியமான ஒரு பகுதி. அது அது திருவிழா, தென் அமெரிக்கன் கல்லூரி நிகழ்ச்சிகள், முன்னாடி இருக்கிற தர்காவில் நடக்கிற நிகழ்ச்சிகள், இது எல்லாமும் ஒரு பெரிய உந்து சக்தி தான் நான் நம்புகிறேன். ஆக்சுவலாக என்னென்னா, என்னுடைய தந்தையார் அவருடைய இளம் வயதில், அவருடைய 14 வயதில் காந்தி ஆசிரமத்திற்கு ஒரே பையன் அவர் இங்கேருந்து வார்தாவுக்கு ஓடி போய் திரும்பவும் திருப்பி அவரை கூட்டிகிட்டு வந்தாங்கன்னு சொல்லுவாங்க. பிறகு அவருடைய 19வது வயதில் அவர் ட்ராட்ஸ்கியவாதியாக, கம்யூனிஸ்ட் மார்க்சியவாதியாக, அதிலும் குறிப்பாக ட்ராட்ஸ்கீட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த அரசியல் பிரிவுகளில் அது யூஜி, அது வெள்ளையர் காலத்தில், காலனிய காலத்தில் அது தடை செய்யப்பட்ட இயக்கம். அந்த இயக்கத்தில் இருந்தார் அவர். அதனால தான் எனக்கு ட்ராட்ஸ்கின்னு பேர் வச்சார். ஆக்சுவலாக என்னுடைய தங்கையர் எல்லாருக்கும் தமிழ் பெயரும், தம்பி 2 பேருக்கும், ஒருத்தருக்கு திலக்கனும் ஒருத்தருக்கு மருதநாயகனும் புரட்சியாளர்கள் பேர் தான் வச்சார். அந்த டைமில் என்னென்னா, எங்களுக்கு அப்படி ஒரு அரசியல் தெளிவு இருந்த நிலையில் எங்களுக்கு ரொம்ப ஆரம்ப காலத்திலே புத்தகங்களை, அதுலேயும் சித்திரங்களோடு கூடிய புத்தகங்களை வாங்கி பரிசாக கொடுப்பார் சின்ன வயசில். அதனால் இல்லஸ்ட்ரேட்டட் புக்கை பார்க்குறது, தென் எஸ்பெஷலி காமிக் புத்தகங்களை பார்ப்பது, சித்திரங்களோடு கூடிய, அதாவது என்ன சொல்கிறாங்க, தொடர் சித்திரங்களோடு ஒரு கதையையோ ஒரு செய்தியையோ நரேட் பண்ணுறது அப்படின்ற பகுதியையும் அரிய வயதில் பார்ப்பதற்கான வாய்ப்பும். மதுரையில் உங்களுக்கு தெரியும், ரியல் டாக்கீஸ்னு ஒரு தியேட்டர். இந்த தியேட்டர் வாஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஆக்டிவிட்டி நடந்த காலம். நான் சொல்கிறது 50களிலிருந்து கிட்டத்தட்ட வால்ட் டிஸ்னியுடைய எல்லா பெரிய கிளாசிக் ஃபிலிம் எல்லாம் அங்கே வந்தது. அந்த அரிய வயதில் நாங்களெல்லாம் அதை பார்ப்பதற்கான வாய்ப்பு எங்களுக்கு கிட்டியதினால்தான் எனக்கு அந்த வயதில் வால்ட் டிஸ்னி ஒரு பெரிய ஹீரோவாக எனக்கு தெரிய அதாவது என்ன சொல்ல, ஒரு பெரிய இன்ஸ்பைரிங் ஃபிகர் அவர். கூடவே திரைப்படம், நான் சொன்னது போல் சித்திரங்கள் மூலமாக பேசுவது, திரைப்படம், சித்திரம், காமிக் புக் ஃபார்மேட்டு, தென் அது அல்லாமல் சினிமா, இது எல்லாமும் ஒரு கூட்டு நிலை தான். அது தவிர்க்க முடியாத புகைப்படம். இன்னொன்று சொன்னா, இடையில இன்பிட்வீன் ஃபோட்டோகிராஃபி, இது எல்லாமும் பிரித்து பார்க்க முடியாத, ஒன்றுக்கு ஒன்று தொடர்ந்த ஒரு பின்னி பிணைந்த பகுதி தான் அது. இப்போ கடைசியில் கம்ப்யூட்டர் வந்த பிறகு, இன்டர்நெட் வந்த பிறகு, இப்போ ஏஐ வந்த பிறகு, எல்லாருக்கும் இந்த நான் சொல்கிற இந்த பிரிவுகளினுடைய எல்லா பகுதியும் ஒன்றிணைந்த ஒரு பகுதியாக, ஒரு முழு வடிவமாக இன்றைக்கு இந்த விஷுவல் ஆர்ட் டெவலப் ஆகிடுச்சு. அந்த வகையில் நான் ஒரு லக்கியஸ்ட் பர்சன் நான் சொல்லுவேன். எப்படின்னா, இது எல்லாத்துக்குமான கூறுகளை ஆரம்ப வயதிலேயே எனக்கு கிடைக்கும்படியான சூழல் எனக்கு அமைந்தது. அது எனக்கு பெரிய அளவில்லாத மகிழ்ச்சி. இப்போதும் நான் ஒரு பள்ளி மாணவனைப் போலவே புதிய பகுதிகளை இப்போதும் தேடி அலைகிற ஒருவனாக இருக்கும்படியான சூழலை அதுதான் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறது என்று நான் நம்புகிறேன். ஆக்சுவலாக என்னென்ன, நவீன ஓவியம் என்பது எல்லோரும் அடிப்படையில் பிளைண்டாக என்ன நினைப்பாங்கன்னா, சிதைத்து வரைவது. அதாவது பிகாசோடைய படம் தான் நவீன ஓவியம், சிதைத்த மாதிரி இருக்கிற சித்திரங்களை தான் நவீன ஓவியம்னு எல்லாரும் கருதுவாங்க. அது பிளைண்டான ஒரு பிலீஃப். முதல்ல அது கிடையாது. அது நவீன ஓவியம்னா சமகாலத்து ஓவியம் தான். சமகாலத்து ஓவியம் எந்தெந்த காலத்தில் அது வரையப்பட்டதோ, அல்லது அந்த காலகட்டத்தில் ஒரு ஒரு ப்ராக்டிஸ் இருக்கிறத பிரேக் பண்ணி ஒரு புதிய வடிவத்தில், அல்லது அதிலிருந்து ஒரு மாற்று பாதையில் செய்கிற, அது இலக்கியமாக இருந்தாலும் சரி, வேறு எந்த பகுதியாக இருந்தாலும் சரி, கிரியேட்டிவ்
ப்ராசஸுக்குள்ளுக்குள்ளே பெயிண்டிங்கில் இந்த மாதிரியான செயல்பாடுகள் எப்போதுமே தொடர்ந்து நடந்திருக்கிறது. அதை நீங்கள் குறிப்பாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூ மாதிரி ஒரு மேலோட்டமான ஒரு பார்வையிலாவது குகை மனிதனுடைய ஓவியத்திலிருந்து இன்று வரையிலான வரலாறை ஓரளவாவது படித்து அல்லது அறிந்திருக்கும் பட்சத்தில் தான் நீங்கள் இன்றைக்கி இருக்கிற நவீன காலத்து ஓவியத்தை முழுமையாக படிப்பதற்கான அல்லது தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு அப்போது தான் ஏற்படும் உங்களுக்கு. எங்களை பார்க்கும்போதெல்லாம் நவீன ஓவியம் நாங்கள் ஆஸ் அ மாடர்ன் ஆர்டிஸ்ட் எல்லார்ட்டையும் எல்லோரும் என்ன கேட்பாங்கன்னா, எல்லாம் மற்ற படம்லாம் எனக்கு புரியுது, நவீன ஓவியம் மட்டும் புரியல, அது பார்த்தோன்னே புரியலேன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அது என்னென்னா, அது எப்படி புரியும்? பார்ட்டிசிபேஷன் இல்லாமல் புரியவே புரியாது. ஆக்சுவலாக பார்த்தவுடன் அறிந்து கொள்ள முடிகிற சித்திரங்களிலேயே உங்களுக்கு புரியாத பகுதி இருக்கிறது. முதல்ல அதை புரிகிறதுக்கும் முதல்ல ஒரு பயிற்சி வேணும். பிக்சரையெல்லாம் ரெப்ரசன்டேஷன் அல்ல, அதாவது மனுஷன உருவமெல்லாம் தெளிவாக ஒரு புகைப்படத்தை போல சித்திரம் இருக்கிற சித்திரத்தையே பார்த்து படிக்க அதில் நிறைய இருக்கிறது. இந்த நவீன ஓவியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதல்ல நான் சொன்னது போல் இந்த ஒட்டுமொத்த வரலாறை தெரிந்து கொள்ளும் பட்சத்தில் இன்னும் நீங்கள் அதுக்கு பக்கத்தில் போவீங்க, க்ளோஸராக போவீங்க. ஆக்சுவலாக என்னென்னா, ஒரு மொழியை அறிவதற்கு முதலில் அட்சரத்தை, அந்த மொழியினுடைய அட்சரத்தை படித்து அந்த மொழியை அப்புறம் வரி வரியாக படித்து எப்படி நீங்கள் அறிந்து கொள்வதற்கு ஒரு முயற்சி செய்கிறீர்களோ அதே போல தான் நவீன ஓவியத்தை பார்த்தோன்னே புரியாது. மேற்பரப்பில் இருக்கிற மட்டும் பேசுகிறது இல்லை, பார்த்தோன்னே புரியும். நான் ஒரு மொழியை அறிவது போலவே நவீன ஓவியத்தை படிப்பதற்கு ஒரு பயிற்சியும் வேண்டும். அது ஒரு என்ன சொல்லுவாங்க, மேலே ஒரு இன்டென்ஸ் அப்ரிசியேஷனுக்கான முதல் முயற்சி இல்லாமல் எதுவும் டக்குன்னு உடனே அன்ஃபோல்ட் ஆகிறது. அந்த வகையில் நீங்கள் இதை எப்படி அணுகணும்னா, உங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் நான் ஒரு கோடு போல் நான் முதலிலிருந்து சொல்லலாம் என்று நினைக்கிறேன். உங்களுக்கு அது அவசியமானது தான். இனிமேல் நான் பேசின பிறகு அதை சொன்ன பிறகு நீங்கள் தேடி அதை அந்தந்த பகுதிகளெல்லாம் தேடி பார்க்கலாம். நீங்கள் உங்களுக்கு தெரியும், குகை மனிதனிலிருந்து சித்திரத்தை, அதாவது மொழி, என்ன சொல்லுவாங்க, எழுத்து, லாங்குவேஜு, லிபி எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே பெயிண்டிங்கு சோர் ஓவியத்தில் வரைய ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு தெரியும். அது எங்கே வருதுன்னா, மெதுவாக ஒவ்வொரு நாகரிகம் ஒவ்வொரு பகுதியிலிருந்து பரிணமித்து எழுந்துக்க ஆரம்பிக்கணும்னு ஒவ்வொரு நாகரிகமும் தனக்கான பகுதியை விஷுவலாகவும் ப்ரெசென்ட் பண்ணுது. அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஈஜிப்ஷியனாக இருந்தாலும் சரி, எந்த பகுதியாக இருந்தாலும் சரி, ஆரம்பத்திலிருந்து நீங்கள் ஒரு கணக்கு ஹிஸ்டாரிக்கலாக நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா இந்த இமேஜஸ்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரும். எல்லாவற்றையும் தாண்டி ஒரு காலகட்டத்திற்கு பிறகு சரியாக இதை கணிச்சு பேசணும் அல்லது படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு முதல்ல எங்கேருந்து நான் ஆரம்பிக்கலாம்னா, ஐரோப்பிய ஓவியத்திலேருந்தே நான் ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். தமிழ்நாடு, தென்பகுதி எல்லாமும் நமக்கு ஏஷியாவில் இருக்கிற ஆர்ட்டும் ஒன்று இருக்குது, ஒரு பகுதி. முதல்ல நான் உங்களுக்கு புரியும்படியாக இருப்பதற்காக இதில் யூரோப்பியன் ஓவியத்திலேருந்து நான் ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறேன். இனிமேல் நான் சொன்ன பிறகு இதை நீங்கள் தேடி போய் பார்க்கலாம் சில பகுதிகளெல்லாம். அதாவது உங்களுக்கு தெரியும், ஒரு மெடிவியல் டைம், யூரோப்பில் மெடிவியல் டைமில், அதுலேயும் குறிப்பாக ஐகானிக் பீரியடு அதாவது சிலுவை போர் நீங்கள் படிச்சிருப்பீங்க. சிலுவை போர் கிராஸ் வாருக்கு பிறகு அதுக்கு முன்னாடி இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிற சித்திரங்களை, ஓவியங்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஐகானிக் பீரியடுன்னு சொல்லுவாங்க. அதாவது 7லிருந்து 11 வரைக்கும், 7ஆம் நூற்றாண்டிலிருந்து 7-8லிருந்து 11 வரைக்கும் கிட்டத்தட்ட நான் ஒரு ஒரு ப்ராட் ஸ்பெக்ட்ரமில் தான் அதை சொல்கிறேன். அப்போ இருக்கிற சித்திரங்களை பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஸ்டுடியோவில் எடுத்து, அதாவது மேரியவோ அல்லது இயேசுவையோ அல்லது மற்ற ஒரு சில காட்சிகளை சில பேரோடு இருக்கிற மாதிரியான மேரியை பெயிண்ட் பண்ணியிருக்கிற பெயிண்டிங்கோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபோட்டோ ஸ்டுடியோவில் எடுத்தது மாதிரி நேராக, அதாவது என்ன சொல்லுங்கள், ஆர்டிஸ்ட்டு நம்மளை பார்க்குற மாதிரி இந்த பிக்சரில் ஸ்டுடியோவில் எடுத்த ஃபோட்டோகிராஃப் மாதிரி எல்லாம் நேராக பார்த்த மாதிரி தான் இருக்கும். கூட அது லைன் ட்ராயிங்கில் கொட்டு சித்திரமாக இருந்து உள்ள கலர் ஃபில் பண்ணதாக தான் இருக்கும். அந்த பீரியடு படங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். மெதுவாக அந்த காலம் தாண்டோன்னு 11ஆம் நூற்றாண்டு அந்த காலகட்டத்தில் கிட்டோன்னு ஒரு ஆர்டிஸ்ட், அவர் தான் முதல்ல மனித உடலையும் இதையும் முப்பரிமாணத்தில் வரைகிறதுக்கான முயற்சியை அவங்க தான் முதல்ல செய்கிறாங்க. அது என்ன, மேலே இப்போ இந்த பக்கத்தில் லைட் இருக்குது, இந்த பக்கத்துலேருந்து லைட் என் முகத்தில் பட்டால் எந்த இடத்துல எல்லாம் நிழல் வரும் அப்படின்றது அதுக்கு முந்தின இருக்கிற சித்திரங்கள் எல்லாம் பதிவாகலை.
முதல்ல இந்த ஓவியர்கள் தான் ஒளி நிழலையும் சேர்த்து பிக்சரில் கொண்டு வர்றதுக்கு முதல்ல முயற்சிக்கிறாங்க. ஸோ ஒளி நிழலும் பிக்சரில் ரெக்கார்ட் ஆகுது. அதுக்கு அந்த காலகட்டத்தில் தான் அதை முதல்ல செய்கிறாங்க. அப்புறம் வந்து மெதுவாக கோட்டு சித்திரமாக தட்டையான நிலையில் இருக்கிற படம் சித்திரங்கள் வந்து, அதாவது மனித உடல் ஒரு உருட்டாக இருக்குது பாருங்கள், ஃபார்ம் இருக்குது பாருங்கள், இந்த ஃபார்மையும் சேர்த்து ரியலைஸ் பண்ணுறதுக்கான முயற்சிகள்லாம் அந்த காலகட்டத்தில் தான் ஆரம்பிக்குது. மெதுவாக அது எங்கே கொஞ்சம் கொஞ்சமாக அது எந்த இடத்துக்கு வருதுன்னா, ஸ்லோவாக உங்களுக்கு தெரியும், மைக்கேலாஞ்சலோ, டாவின்சி போன்ற மாபெரும் கலைஞர்கள் 15ஆம் நூற்றாண்டுக்குள்ள வந்துடுறாங்க. அதாவது மறுமலர்ச்சி காலத்தில் அவங்கெல்லாம் ஒரு மிக முக்கியமான கலைஞர்களாக கருதப்படுகிறார். அதுக்கு முன்னே இந்த சித்திரங்களில் இந்த முயற்சிக்கு முன்னாடி தான் சயின்ஸும் ஆர்ட்டும் இணையுது. அது வரைக்கும் அறிவியலும் ஏஸ்தட்டிக்ஸும் ஆர்ட்டும் இணையாமல் தனித்தனியாக தான் இருக்குது. இந்த காலகட்டத்தில் ரெண்டும் சேருது ஒரே காலகட்டத்தில். அப்போ என்னென்னா வந்து, அதுக்கு முன்னாடி வரைஞ்ச சித்திரங்கள் எல்லாம் வந்து மத பெரியவர்கள் அல்லது அறிவார்ந்த மக்கள், அதாவது கற்றறிந்த மக்கள், அவங்க சொல்கிறத கேட்டுட்டு அவங்க சொல்கிறத வச்சு தான் படம் வரையணும். அப்படி தான் வரைஞ்சிருப்பாங்க. அந்த நிலையிலிருந்து மாறி நான் சொல்கிற இந்த காலகட்டத்தில் விஞ்ஞானமும் இல்லாமல் அப்படி இல்லை, அவர் சொன்னார் இவர் சொன்னார்லாம் கிடையாது. கண்ணால் கண்டது தான் மெய், அதுதான் அறிவு அப்படின்னு சொன்ன உடனே தான், அது அப்படின்ற ஒரு பகுதியும் சேர்ந்த உடனே தான் மேரியை வரையணும்னாலும் ஒரு பெண்ணை உட்கார வச்சு அந்த பொண்ணு மேலே எப்படி நிழல் ஒளியெல்லாம் படுதோ அதையும் சேர்த்து மேரியாக படம் வரைகிறது. அது இயேசுநாதரை படம் வரைகிறாலும் ஒரு ஹியூமன் ஃபிகரை ரெஃபரன்ஸாக வச்சுட்டு வரைகிறது அப்படின்றது அதுக்கு பிறகு தான் வருது. அதுக்கு முன்னாடி பார்த்த ஞானத்தில் அறிவில் படம் வரைஞ்சாங்க. இப்போ வந்து ரெஃபரன்ஸை வச்சுட்டு வரைகிறாங்க. அது வரைய ஆரம்பித்த பிறகு நாலேஜ் ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது பாருங்கள், அதுவும் அதாவது நல்லா சொன்னால் விஞ்ஞானமும் சேர்ந்துருது. அப்புறம் ஹியூமனிஸ்ட் வந்துடுறாங்க. நாலேஜ் ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ்னா என்னென்னா, முன்னாடி இருக்கிற செடி பெருசாக இருக்கும், பின்னாடி இருக்கிற மரம் ஒரு 40 அடி தள்ளி இருக்கிற மரம் சின்னதாக இருக்கும் படத்தில். பக்கத்தில் இருக்கிற என்ன சொல்லுங்கள், இது வீடு பெருசாக தெரியும், தூரத்தில் இருக்கிற வீடு சின்னதாக இருக்கும், பின்னாடி இருக்கிற மரங்கள்லாம் சின்னதாக இருக்கும். இது அப்படிலாம் பழைய படங்களில் கிடையாது. நான் இந்த நாலேஜ் ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ் வந்தோடனே சித்திரங்களுடைய தோற்றமும் மாறுது. அப்புறம் மெதுவாக நேராக எல்லோரும் நேராக பார்த்துட்டு இருந்தது போய் பக்கத்தில் இருக்கிற பார்த்து பேசுகிற மாதிரி, நானும் இவரும் பேசுகிற மாதிரியே படத்தில் வர்றது. என் காலடியில் ஒரு நாய் உட்காந்துருக்கும், மேலே ஒரு பறவை பறக்கும். இதெல்லாம் சேர்ந்து மேக்ஸிமம் இந்த மாதிரியான பகுதியும் சித்திரத்தில் ரெக்கார்டாக ஆரம்பிக்குது. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்தது. நான் இப்போ சொன்னது ஹியூமனிஸ்ட் வராங்கன்னு சொன்ன பாருங்கள். அவங்க வந்தோடனே ஃபிலசாபிக்கலாகவும் பொலிட்டிக்கலாகவும் சில விஷயங்கள் எல்லாம் சித்திரத்திலையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது சித்திரத்தை. அப்புறம் வந்து 15ஆம் நூற்றாண்டில் டாவின்சியும் மைக்கேலாஞ்சலும் வந்துடுறாங்க. அந்த காலகட்டத்திற்கு முன்னாடி வரைக்கும் பெரிய இலக்கியம்லாம் கிடையாது. யாரும் ஒரே ஒருத்தர் தாந்தே மட்டும்தான் பெரிய அக்செப்டபிள் லிட்ரரி பர்சனாலிட்டி அங்கே தெரிகிறாரு. எழுத்து ஒரு பகுதி தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பைபிளோ அல்லது குரானோ கையால் எழுதப்பட்டது, மேனுஸ்கிரிப்ட் தான் எல்லாமே. அப்போ வந்து அது மன்னர்கிட்ட இருக்கும் அல்லது சர்ச்சில் இருக்கும். மேனுஸ்கிரிப்டாக இருக்கிறது வந்து ரெண்டும் அங்கே தான் இருக்கும், எல்லாருக்கும் அசசபிள் கிடையாது. ஸோ அதுவே ஒரு ஆர்ட்டாக இருந்துச்சு. அதில் வரைகிறது, அதை செய்கிறது, அதெல்லாம் ஒரு ஆர்ட் ஃபார்மாக இருக்குது. 15ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு கட்டிடக்கலை, சிற்பம், ஓவியம் எல்லாத்துலேயும் அதான் நீங்கள் படிச்சிருப்பீங்க, மறுமலர்ச்சி காலம் மிகப்பெரிய ஒரு ரிமார்க்கபிள் சேஞ்சஸை கொண்டு வருது. கூட டாவின்சி, மைக்கேலாஞ்சலோ போன்ற மாபெரும் கலைஞர்கள் அந்த காலகட்டத்தில் தான் வராங்க. இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா போனீங்கன்னா லாஸ்ட் சப்பர் படம் பார்த்துருப்பீங்க எல்லோரும். இவர் டாவின்சியுடைய லாஸ்ட் சப்பர் பிக்சரை பார்த்துருப்பீங்க. இயேசுவும் அவருடைய சிஷ்யன் எல்லாரும், அப்போஸ்டல்ஸ் எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்ற ஒரு படம் இருக்குது பாருங்கள். அது வந்து டாவின்சி பண்ண படம். அந்த படம் இப்போ இனிமேல் போய் பாருங்கள். அது 500 வருஷம் ஆனாலும் ஏன் வந்து டாவின்சியை மாபெரும் கலைஞர்னு ஏன் சொல்கிறாங்கன்றத இன்னும் அந்த படத்தெல்லாம் பாருங்கள். அவருடைய ஒர்க்கெல்லாம் உங்களுக்கு தெரியும், அவருடைய மேதமை. இருந்தாலும் இந்த படம் என்னென்னா, ஒரு சட்டகத்திற்குள் ஒரு ஓவியர் ஒரு சித்திரத்தை வந்து பார்க்குறவன். நீங்கள் இப்போ அந்த நான் சொல்கிற இந்த சித்திரத்திற்கு முன்னாடி கற்று அறிந்த ஒரு மனிதர் நின்றாலும், எதுவுமே தெரியாத ஒரு பாமரர் நின்றாலும் அந்த சித்திரத்தை ஒரே மாதிரி தான் பார்க்குறாங்க. அவருக்கு என்ன அனுபவம் ஏற்படுதோ அவரால் விரிவாக பேச முடியும், இவரால் பேச முடியாது. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் பார்க்குறாங்க. ஏன் அப்படி பார்க்குறாங்கன்னா,
அந்த சித்திரம் நீங்கள் எதை பார்த்து எதை படித்து எதையெல்லாம் பார்த்து உங்களுடைய அந்த சித்திரத்தில் உங்கள் கண் எப்படியெல்லாம் ட்ராவல் பண்ணுவோம், அதை டாவின்சி கட்டமைக்கிறார். ஸோ வந்து நீங்கள் எல்லாருமே இதை பார்த்து அப்படி படிக்கிறது போலவே ஒரு வார்த்தையை ஒரு முழு வாக்கியத்தை படிப்பதை போலவே சித்திரத்தை கட்டமைக்கிறாங்க. எல்லோரும் ஒரே மாதிரி தான் பார்ப்பாங்க. அதுதான் மேதமை. நான் சொல்கிறது தான். அதில் என்னென்னா, அந்த படத்தை நீங்கள் இனிமேல் போய் பாருங்கள். அந்த படத்தில் ஒரு ரெக்டாங்கிள் பிக்சர். அது அந்த படத்தில் குறுக்கு இப்படி 2 கோடு போட்டிங்கன்னா நடுவில் கிரைஸ்ட் இருப்பார், சென்டரில் கிரைஸ்ட் இருப்பார். அப்புறம் உட்கார்ந்துருக்கிற ஒரு பக்கத்தில் இருக்கிற அப்போஸ்டல்ஸ் எல்லாமே அவங்களுடைய என்ன சொல்கிறதுங்க, அவங்களுடைய ஐ சைட், தென் பாடி லாங்குவேஜ், உடம்பு பாடி லாங்குவேஜ் எல்லாமும் வந்து நீங்கள் அதெல்லாம் ஒரு கோடு போட்டிங்கன்னா எவ்ரிதிங் லீட்ஸ் டு கிரைஸ்ட். எல்லாமே கிரைஸ்ட்டை நோக்கி தான் போகும். அப்புறம் வந்து அந்த அறையில் மேலே விட்டம் இருக்கும், லைனாக இந்த விட்டம் இருக்கும். அந்த விட்டத்தெல்லாம் கோடெல்லாம் நீங்கள் சேர்த்திங்கன்னா அது எல்லாம் கிரைஸ்ட்டை நோக்கி தான் வரும். இது எல்லாமே பார்க்குறவனே இன்டைரக்டாக நேராக வந்து கிரைஸ்ட்டை பார்க்க வைக்கிறதுக்கான கட்டமைப்பு தான் இது எல்லாமே. அது எல்லாமே சைலண்ட்டாக ஒர்க் பண்ணோம். இதை வந்து இந்த ஸ்ட்ரக்சரை எப்படி ஒரு ஆர்டிஸ்ட்டு பில்ட் பண்ணுறாரு அது மூலியமாக. ஸோ இதுக்கு பிறகு இது எதுக்கு சொல்கிறேன்னா, இதுக்கு பிறகு ஒரு சட்டகத்திற்குள் எப்படி பேசுவது, சித்திரத்தின் வழியாக உங்களுக்கு நான் செய்தியை எப்படி கடத்துவது, அல்லது உங்களுக்கு நான் சொல்ல வருகிறதை எப்படி சொல்கிறது அப்படின்றத நம்மகிட்டும் இருக்குது, ஏஷியாவிலையும் இருக்குது, மகாபலிபுரத்துலேயே அந்த பேனல்லே இருக்குது. ஆனால் வந்து எனக்கு எல்லோரும் கனெக்ட் ஆகாமல் இருந்தோம். அப்போ அந்த ஒரு பகுதி நடந்து முடிந்த பிறகு உங்களுக்கு தெரியும், அதுக்கு பிறகு 500 வருஷத்தில் பல சேஞ்சஸ் வந்துச்சு பெயிண்டிங்கில். எப்படின்னா, ஆஃப்டர் டாவின்சி, மைக்கேல் ஆஞ்சலோ, தென் தெர் ஆர் ஆர்டிஸ்ட். அதுக்கு பிறகு இது ரிலீஜியஸ் ஈவெண்ட்டை பெயிண்ட் பண்ணுறது, அப்புறம் சரித்திர சம்பவங்களை பெயிண்ட் பண்ணுறது. மெதுவாக அது கொஞ்சம் கொஞ்சமாக அன்ஃபோல்ட் ஆகி நல்ல அது டியூரர், ஆல்பர்ட் டியூரர், தென் இது ரெம்பரண்ட் போன்ற ஓவியர்கள் 16, 17 மிக முக்கியமான கலைஞர்கள்லாம் வர்றாங்க. இது எப்படியெல்லாம் ஒரு 150 ஆண்டுகளில் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னா, உங்களுக்கு இதே காலகட்டத்தில் இன்னொன்று சொல்லிடுறேன். மைக்கேல் ஆஞ்சலோ, டாவின்சிக்கெல்லாம் பிறகு அடுத்தடுத்த காலகட்டத்தில் வெனிஸில் இருந்து மார்க்கோ போலோ ஏஷியாவுக்குள்ளே வந்துடுறாரு. ஏஷியாவுக்குள்ளே வந்துட்டு மார்க்கோ போலோ திரும்பி போகிறோன்னா அவர் கண்டதையெல்லாம் பற்றி பேசுகிறாரு, எழுதுறாரு. அந்த எழுதுனதை படிச்சுட்டு தான் எல்லோரும் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கொலம்பஸ் வந்து இதை படிச்சுட்டு தான் வந்து இந்தியாவை தேடி அமெரிக்காவுக்குள்ளே போகிறார். இது எல்லாமும் அந்த காலகட்டத்தில் நடக்குது. டாவின்சியுடைய ஒர்க்குக்கும் இவருக்கும் பிறகு ஆல்பர்ட் டியூரர் ஜெர்மனியிலேருந்து வந்து வெனிஸில் இருக்கிற ஒரு மாபெரும் கலைஞர். அவர் பீரியடில் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, இந்த சம்பவமும் ஒரு மிக முக்கியமான சம்பவம். இந்தியாவிலிருந்து இதை நான் மாணவர்கள்ட்ட பல பேர்கிட்ட இதை சொல்லுவேன், இது எவ்வளோ முக்கியமான சம்பவம்னு. ஆக்சுவலாக என்னென்னா, இந்தியாவில் இங்கே வந்து போன பிறகு அவர் வந்து காண்டாமிருகத்தை பற்றி அவர் எழுதியிருக்கார். அதுக்கு பிறகு இங்கே வந்த வெள்ளையர்கள் ஒரு காண்டாமிருகத்தை இங்கே பிடிச்சு கூண்டில் அடைச்சி அது வந்து ஐரோப்பாவுக்கு ஒரு கார்டினலுக்கு பரிசாக போகுது கப்பலில் போகும்போது வெனிஸுக்கு போகுது. இட்டாலி மத்திய சுற்றி ஆப்பிரிக்காவை சுற்றி போய் கிட்டத்தட்ட இட்டாலிகிட்ட போகும்போது இன்னும் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி இடத்துல கடலில் மூழ்கிடுது அந்த கப்பல். கேஜ்டாவே அந்த காண்டாமிருகம் ரைனோ தண்ணிக்குள்ளே போயிடுது. இப்போ கார்டினலுக்கு கொண்டு வந்த அந்த மிருகத்தை என்ன மிருகம் அப்படின்னு சொல்லணுமே, வார்த்தையில் எப்படி சொல்கிறது, வார்த்தையில் சொல்ல முடியாது. என்னென்னா, அது வந்து காலெல்லாம் யானை மாதிரி இருக்கும், மேலெல்லாம் தோலெல்லாம் வந்து என்ன சொன்னது ஒரு டெக்ஸ்டர்டாக இருக்கும், முகத்து மேலே 2 கொம்பு இருக்கும். இப்படிலாம் நீங்கள் சொன்னாலும் அவங்களால கெஸ் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் ஒரு சித்திரம் காமிக்கணும். அப்போ அதை வரைஞ்சி காமிக்கணும்னா அதை பார்த்தவர் தான் வரைய முடியும். அவங்களுக்கு தெரியாது, காமிக்க போகிறவருக்கு தெரியாது. கார்டினலுக்கு இப்படி ஒரு பரிசு கொண்டாந்தோம், அது போயிடுச்சு அப்படின்னு சொல்லணுமே. அப்போ நான் அவருக்கு என்ன சொல்கிறது வார்த்தையால்? அப்போ லிஸ்பனில் ஒருத்தர் பார்த்துருக்காரு, இந்த கடலில் மூழ்கில் கப்பலில் இருந்தவங்க, அவங்களுக்கு தெரியும், அவங்க 2 பேரும் ஏதோ ஸ்கிரிபிள் பண்ணி கொடுக்குறது. அதை வச்சுட்டு அவர்கிட்ட காமிக்கும் போது ஒரு பிக்சரில் தான் காமிக்க முடியும், இல்லைன்னா காமிக்க முடியாது. ஸோ அதை கொண்டு போய் அன்றைக்கு
மிக புகழ்பெற்ற ஓவியராக இருக்கிற டியூரர், ஆல்பர்ட் டியூரர்கிட்ட போய் இந்த கூறுகளெல்லாம் கொண்டு வந்து காமிச்சு சொல்லி இது மாதிரி ஒரு படம் வரைஞ்சி கொடுங்க, கார்டினல்கிட்ட காமிக்கணும்னு வரைய சொல்கிறாங்க. அவர் இந்த இதெல்லாத்தையும் கேட்டுட்டு வரைகிறார். கிட்டத்தட்ட 80, அவர் பார்க்கவே இல்லை, 80% வரைஞ்சிட்டார். இப்போ நீங்கள் இன்டர்நெட்டில் போய் ஆல்பர்ட் டியூரர்ஸ் ரைனோன்னு போட்டிங்கன்னா வரும், பாருங்கள் அந்த படத்தை. அந்த 80% வரைஞ்சிட்டார். ஆனாலும் அதில் தவறு இருக்குது. ஆனால் இந்த படத்தில் தவறு இருக்குன்னு சொல்கிறதுக்கு யாருமே இல்லை. ஏன்னா ஐரோப்பா முழுவதும் காண்டாமிருகத்தை பார்த்ததில்லை, யாருக்கும் காண்டாமிருகம் தெரியாது. அப்போ அது கட்டியாக குள்ளமாக ஒரு மாதிரி அந்த படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன் இதுக்கு இதை சொல்கிறேன்னா, 2 கான்டினென்ட், 2 கண்டம், வேறு வேறு அனுபவம், வாழ்க்கை முறை, இப்படியான என்ன சொல்கிறதுங்க, கல்ச்சுரலி டிஃப்ரெண்ட், வேறு வேறு வாழ்க்கை முறை இப்படி இருந்த காலகட்டத்தில் ஒரு இமேஜ், ஒரு படிமம் எப்படி 2 கண்டத்தை இணைக்கிறது அப்படின்றதுக்கு ஆல்பர்ட் டியூரர் ரைனோவை தான் சொல்லுவாங்க. ஸோ சித்திரம் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது, அவரை கொண்டு போய் அவர் கிட்டத்தட்ட காமிச்சாங்க. இன்றைக்கும் இருக்குது. அப்புறமும் ஐரோப்பா கிட்டத்தட்ட 100-150 ஆண்டுகள் ரைனோவை பார்க்காம இந்த ஒரு சித்திரத்தை தான் பார்த்துக்கிட்டே இருந்துச்சு ஐரோப்பாவே. ஸோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப முக்கியமான இடத்துல தான் ஒரு இமேஜ் ஃபங்க்ஷன் பண்ணுது. அதற்கு பிறகு நான் சொன்னது போல் உங்களுக்கு தெரியும், அச்சு வந்துருச்சு. அப்புறம் தென் பெயிண்டிங்லேயும் பெரிய சேஞ்சஸ்லாம் வருது. அதுக்கு முன்னாடி பிரபு குடும்பங்கள் இருக்கிற முக்கியமான என்ன சொல்லுவாங்க, பிரபுக்களை பெயிண்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா சீமாட்டிகளை பெயிண்ட் பண்ணுவாங்க, இல்லை ராஜா ராணியை பெயிண்ட் பண்ணுவாங்க. இதுதான். இல்லைன்னா ஓவியர்கள் எதை பண்ணுவாங்கன்னா, ஒன்று ரிலீஜியஸ் பிக்சர்ஸை பண்ணுவாங்க, மத சம்பந்தப்பட்ட படங்களை செய்வார்கள், அல்லது கிரேக்க ரோமானிய கதைகளில் இருக்கிற மித்தை பெயிண்ட் பண்ணுவாங்க. இதை தவிர வேறு எதுவும் பெயிண்ட் பண்ண மாட்டாங்க. மெதுவாக நான் சொல்கிறதுக்கு முன்னாடி அப்புறம் காரவாகியோன்னு ஒரு ஆர்டிஸ்ட் வராரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் சரித்திர சம்பவங்களை தான் வரைகிறாங்க ஓவியர்கள். இதை நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, இதை புரிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் மாடர்ன் ஆர்ட் பக்கத்தில் நீங்கள் போயிடலாம். ஸோ சம்பவத்தை தான் வரைகிறாங்க. காரவாகியோன்னு ஒரு ஆர்டிஸ்ட், அவர் தான் முதல்ல மொமெண்ட்டை வரைகிறது, அதாவது ஒரு கணத்தை வரைகிறது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் சம்பவத்தை வரைவாங்க, ஒரு சம்பவத்தை வரைவாங்க. இவர் தான் முதல்ல ஒரு கணத்தை வரைகிறார். கணம்னா எப்படின்னா, ஏசுநாதர் இப்படி ஒரு பிரெட்டை ஆசீர்வதிக்கிறாருன்னா 2 பேர் 3 பேர் பக்கத்தில் இருப்பாங்க. அவர் ஆசீர்வதிக்கும் போது ஏதோ அங்கே நடக்குது பாருங்கள். ஒருத்தர் பயந்து இப்படி மிரண்டு போய் ஒருத்தன் பார்ப்பான், இன்னொருத்தன் ஒரு ஆச்சரியத்தோட போவான், இன்னொருத்தனுக்கு ஒன்றுமே தெரியாது, அவன் என்ன பிளைண்டாக என்ன நடக்குதுன்னு அவனுக்கு தெரியாது. அப்படி 3 பேருடைய அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் மூமெண்ட்டில் 3 பேருடைய அசைவுகளையும் ரெக்கார்ட் பண்ணுறது. அப்புறம் ஒரு பூச்சாடி அப்படி எடுத்து அது கீழே பள்ளி ஒன்று ஓடும்போது நான் பயந்து, பூச்சாடி எடுக்கும்போது நான் பயப்படுறேன். அப்போ அதை பெயிண்ட் பண்ணுறது, அதை ரெக்கார்ட் பண்ணுறது. இது மாதிரி ஓவியர்கள் அந்த பீரியடில் தான் இதெல்லாமே ரெக்கார்ட் பண்ணுறாங்க. மெதுவாக பிரெஞ்சு புரட்சி வந்துடுது. வந்த உடனே இப்போ அரச குடும்பங்கள் மட்டும் பார்க்கிற அல்லது சேகரித்து வைக்கிறதை, அரச குடும்பங்கள் நான் வாழ்கிற பகுதிகளுக்குள் பொதுமக்கள் போக முடியாத நிலை இது போய் பொதுமக்களுக்கும் அக்சசபிளான உடனே அவங்க சேகரித்து வச்சதெல்லாமும் எல்லோரும் பார்க்கறதுக்காக வந்த பிறகு, நெப்போலியன் மாதிரி ஆள்கள் எல்லாம் வந்த பிறகு, ஈஜிப்டுக்கெல்லாம் நெப்போலியன் வராரு, இங்கேருந்து சேகரிக்கப்பட்ட பொருட்களெல்லாம் ஐரோப்பாவுக்குள்ள போனோடனே மெதுவாக மியூசியம் கல்ச்சர் வந்துடுது. எல்லா சேகரிப்பும் எல்லாரும் பார்ப்பதற்கான வாய்ப்பை அது ஏற்படுத்தி கொடுக்கறது. அப்புறம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் சீமாட்டிகளை வரைஞ்சிட்டு இருந்தவங்க, சாதாரண பெண்ணு துவைக்கிறதே, குருடாக இருப்பார், கால் நொண்டியாக இருப்பாங்க, கடை வச்சுட்டு ஒரு அம்மா உட்காந்துருக்கோம், ஏதோ விற்பாங்க, இது எல்லாத்தையும் ஓவியர்கள் வர மக்களையும் திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் அதுலேருந்து மெதுவாக நான் இப்போ சொன்னது போல் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டைமில் தான் என்னென்னா பிரிண்டிங் வருது. அச்சு வந்த பிறகு பைபிள் அச்சடிக்கப்படுது, எல்லாருக்கும் போய் பைபிள் சேருது, பைபிள் எல்லார் கைக்கும் போயிடுது. அப்புறம் மெதுவாக இன்னொரு அடுத்த கட்டம் என்னென்னா தொழிற்புரட்சி வருது. வந்த உடனே மோட்டாரை கொண்டு போய் அச்சு எந்திரத்தோடு சேர்த்த உடனே நியூஸ் பேப்பர் வந்துடுது. அப்போ ஓவியர்களை போஷிக்கிறவர்கள் வெறும் பிரபுக்களும் அரசர்களும் இருந்த இடத்துலேருந்து பத்திரிகை நிறுவனங்களும் ஆயிடுது, நியூஸ் பேப்பர். அப்புறம் எல்லாருக்குமா கிடைக்க ஆரம்பிச்சு. எல்லாருக்கும் தெரியும் பைபிள் குரான் தான் அதிகமாக உலகத்தில் விற்ற புத்தகம். 1850 காலகட்டத்தில் கஸ்தத்துரேன்னு ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு ரொம்ப ஒன் ஆஃப் தி ரிமார்க்கபிள் ஆர்டிஸ்ட்,
அவர் வந்து என்கிரேவிங், இப்போ நம்ம ரூபா நோட்டில் கோடு கூட இருக்குது பாருங்கள், அது மாதிரி என்கிரேவிங் பண்ணுறாங்க பாருங்கள். அந்த என்கிரேவிங் பண்ணுறவர் அவர் 1850 அந்த டைம்லலாம் உலகத்தில் அதிகமாக விற்றது பைபிள்னான்னு வாங்க. ஆனால் கஸ்தோதோருடைய சித்திரங்களோடு கூடிய பைபிள் தான் உலகத்தில் அதிகமாக விற்று. இன்றைக்கி வரைக்கும் அது ரொம்ப எட்டர்னல் இமேஜஸ். அந்த இமேஜஸ்ஸு அந்த அவருடைய தாக்கம் பிறகு 100 ஆண்டு வரைக்கும் கூட இருந்தது. நம்ம பல பேருக்கு தெரியாது, நாம் எடுத்திருக்கிற தமிழில் எடுத்திருக்கிற ஔவையார் சினிமாலேயே அவருடைய தாக்கம் இருக்குது. ஔவையார் திரைப்படத்திலேயே கஸ்தோதருடைய செட்டெல்லாம் வந்து அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ்லாம் இருக்கும். ஏன்னா அந்த காலகட்டம் தான் புகைப்படம் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த காலகட்டம் தான் வந்து ஃபோட்டோகிராஃப் வருது. ஸோ ஃபோட்டோகிராஃபை எடுக்கிற ஆட்கள் இவரே நடார்னு ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்திருக்காரு. பலூனில் போய் ஈஃபில் டவரையும் ஃப்ரான்ஸையும் பலூன் மேலேருந்து ஃபோட்டோ எடுக்கிறது. இந்த மாதிரியான முயற்சிகள்லாம் அப்போ தான் வருது. நியூஸ் பேப்பர் வந்துடுது. நான் சொன்னது போல் காமிக் புத்தகம் நியூஸ் பேப்பரில் இருக்கிற கடைசி பக்கம் குழந்தைகளுக்கான பக்கமாக மாறுது. சித்திர கதைகளை இதில் போடுறாங்க. அப்படியே ஒவ்வொரு அந்த சித்திரங்கள் வரைகிறவங்க தான் முதல்ல அனிமேஷன் ஃபிலிமை பண்ணுறாங்க. ஃபஸ்ட் அனிமேஷன் ஃபிலிம் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து ஸ்டில் ஃபோட்டோவாக இருக்கிறது அசைவ ரெக்கார்ட் பண்ணுறவர் தான் எட்வர்ட் மைபிரிட்ஜ். அவர் இப்போ ஒருத்தர் நடக்கிறான்னா அவர் அந்த நடக்கிற படத்தை ஒவ்வொரு ஸ்டெப்பையும் 16 படமாக எடுக்கிறது. ஒரு யானை நடந்தால் எடுக்கிறது, குதிரை நடந்தால் இப்படி அந்த வாக் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அதுலேருந்து சினிமா கேமரா வருது. ஸோ எப்படின்னா ஒன்னோடைய ஒன்று கனெக்ட் பண்ணதான். நீங்கள் பிறகு சினிமா வந்துருச்சு. சினிமா வந்த பிறகு சைலண்ட் சினிமாவாக இருக்குது. அப்புறம் சவுண்ட் வருது, கலர் ஃபிலிம் வருது, பிரிண்டிங்கில் வந்து கலர் பிரிண்டிங் வருது. ஸோ நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப் ஒன்று தான். இதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் தான் அது அன்ஃபோல்ட் ஆகுது, இதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ்லாம் அது அன்ஃபோல்ட் ஆகுது. அப்படி தான் அதை படிக்கணும் நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியில் எங்கே வந்துருச்சுன்னா 100 ஆண்டுகளில் திரைப்பட வரலாறுல நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கடந்த 100 ஆண்டுகளில் ஒவ்வொரு 10 ஆண்டும் சினிமாவுடைய வளர்ச்சியிலும் ஓவியருடைய பங்கு பெரிய பங்கு. ஒவ்வொரு 10 ஆண்டும் ஃபிலிம் ஆஸ் அன் ஆர்ட் ஃபார்ம் இருக்குது பாருங்கள், அது ஒரு கலை வடிவமாக அது அடுத்த இடத்துக்கு பரிமாணத்துக்கு போகிறதுக்கும் ஓவியருடைய பங்கு பெரிய பங்கு. அங்கே இருந்து ஆரம்பிக்குதுன்னா முதல் படம் எடுக்கிறவங்க அனிமேஷன் ஃபிலிமோ இல்லைன்னா சினிமாவோ எடுக்கிறவங்க ஐசன்ஸ்டீன் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் தான். சத்யஜித்ரே நீங்கள் இங்கே வந்தீங்கனாலும் சத்யஜித்ரே ஒரு ஆர்டிஸ்ட் தான். குரசவான்னு ஒரு ஜாப்பனீஸ் ஃபிலிம் மேக்கர் பார்த்தீங்கன்னா அவரும் ஆர்டிஸ்ட் தான். அப்படியே எல்லாரையும் பார்த்தீங்கன்னா ஒரு டிக்கெட் அவங்க கடைசியில் வந்து அவதார் டைரக்டர் ஜேம்ஸ் கேமரான் வரைக்கும் ஆர்டிஸ்ட் தான். நான் வேலை பார்த்த மாதிரி சினிமாவுக்கு கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் அதெல்லாம் பண்ணவர் தான் இந்த அவதார் படம் எடுக்கிறார். அவதார் படம் எடுக்கிறது வெறும் எழுதுறவர் மட்டும் பத்தாது. இந்த சினிமா தோற்றத்தால் எப்படி விஷுவலாக எப்படி இருக்கணும் அப்படின்றத அறிந்த மனிதர் தான் அந்த மாதிரியான ஒரு சினிமாவையும் தயாரிக்க முடியும். இப்போ ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, முன்ன வந்து கேமரா தென் ஃபிலிமு ஃபோட்டோகிராஃபின்னு சொன்ன பாருங்க. ஃபோட்டோகிராஃபி முதல்ல ப்ரிமிட்டிவாக இருந்தது. லென்ஸ் வேறு கண்டுபிடிச்சாங்க. ஃபிலிமுடைய சென்சிட்டிவ், அதாவது இருட்டில் கூட அந்த ஃபிலிம் கேப்சர் பண்ணுவோம். சென்சிட்டிவ்லாம் வந்தோடனே ஃபோட்டோகிராஃபி ஒரு இண்டிபெண்ட் ஆர்ட் ஃபார்மாக மாறிடுது, ஒரு தனித்த கலை வடிவமாகவும் அது மாறிடுது. அதாவது முதல்ல வந்து ஆர்டிஸ்ட் தான் கேமராவை தூக்கிட்டு தெரிஞ்சாங்க. ஒரு காலகட்டத்தில் ஆர்டிஸ்ட் வந்து கேமராவை யூஸ் பண்ணுறது ஒரு நியூ டாய் தானே, உடனே அதை அடாப்ட் பண்ணிடுறாங்க. அப்போ அவங்க ஃபோட்டோகிராஃபி எடுக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓவியர்கள் என்ன ஒரு இயற்கை காட்சியை வரைவாங்க, இல்லைன்னா யாராவது ஒருத்தரை உட்கார வச்சு பெயிண்ட் பண்ணுவாங்க. இது மாதிரி தான் மிமிக் பண்ணிகிட்டே இருந்தாங்க ஃபோட்டோகிராஃபிலையும். ஃபோட்டோகிராஃபிக்கு பல வசதிகளும் அதெல்லாம் வந்த பிறகு ஃபோட்டோகிராஃபி பிகம் அன் இண்டிபெண்ட் ஆர்ட், அதுக்குன்னு சில தகுதியெல்லாம் வந்துடுது. அப்புறம் அப்படி போயிடுது. சினிமா அதே மாதிரி தான். சினிமாவும் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு கம்ப்யூட்டர் வந்தது. கம்ப்யூட்டர் வந்தோடனே அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபோட்டோகிராஃபி ஒரு தடவை கிளிக் பண்ண நீங்கள் அந்த மொமெண்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான் ஃபோட்டோகிராஃபருடைய பெரிய. அதுக்கு முன்னாடி இருந்த கேமராலாம் பெரிய கேமரா, மெதுவாக வந்தது கையடக்கமான கேமராவாக மாறின உடனே ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி வந்துருச்சு. ஒவ்வொரு தடவையும் டெக்னாலஜி மாறின உடனே கலைஞர்களுடைய செயல்பாட்டுக்கான முறைகளும் கிராமரும் மாறிடுச்சு. அப்படி தான் எல்லாமே மாறிட்டே வருது. அப்புறம் ஃபோட்டோகிராஃபி வந்துச்சு. ஃபோட்டோகிராஃபிக்கிலேருந்து டிஜிட்டல் ஃபார்மேட் வந்துச்சு. டிஜிட்டல் ஃபார்மேட் வந்த உடனே ஃபிலிம் வேண்டியது இல்லாமல் போயிடுச்சு. நான் முதல்ல ஆரம்பத்தில் நான் செய்ய ஆரம்பிக்கும்போது படிச்சிட்டேன். நான் ஆரம்பிக்கும்போது எல்லோரும் வந்து கம்ப்யூட்டரை நான் பயன்படுத்த ஆரம்பிக்கும்போது கம்ப்யூட்டரில் வரையறதெல்லாம் பெயிண்டிங் கிடையாதுன்னு சொன்னாங்க. அப்போ நான் என்ன சொல்லுவேன், எனக்கு புரிஞ்சிருச்சு அது. அப்போ நான் என்ன சொல்லுவேன்னா,
கம்ப்யூட்டர் இன்னொரு 10 ஆண்டில் நீ தெரிஞ்சுக்கலாம், நீ தான் உன்னைய சுற்றி இருக்கிற சமூகம் உன்னை தற்கொலைன்னு சொல்லிவிடும் அப்படின்னு நான் சொல்லி பயமுறுத்துவேன் என்னுடைய ஃபெலோ ஆர்டிஸ்டெல்லாம். ஆனால் அந்த இடத்துக்கு இப்போ வந்துட்டோம். நம்ம எல்லாவற்றையும் தாண்டி நான் நிறைவாக எதை சொல்லணும்னு நினைக்கிறேன், இது வந்து இதெல்லாம் பார்த்துட்டா இப்போ இருக்கிறத எவ்வளோ முக்கியமானது. இப்போ ஏஐ வந்துருச்சு, நான் அதோடு தான் முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஏஐ வந்துருச்சு. ஏஐ வந்து இன்னொரு 3 ஆண்டுகளில் கலைஞர்களுடைய செயல்பாட்டையே நல்லா தலைகீழாக திருப்பி போட்ட மாதிரி மாற்றிடும். இப்போ வந்து அந்த இடத்துக்கு வந்துருச்சு. நாங்கள் அதையும் பயன்படுத்தி பார்க்குறோம் இப்போது. அதில் வந்து நாங்கள் வந்து என்னோடு சேர்ந்து ஒரு 10 கலைஞர்கள், இளம் கலைஞர்கள் என்னோடு சேர்ந்து ஒரு 5 நிமிஷ அனிமேஷனை பண்ணுறதுக்கு நாங்கள் 2 மாதம் வேலை பார்ப்போம். நான் சொல்கிறது 2018 ஏஐ இப்போ வந்து 2 மாதம் 10 பேர் செய்கிற வேலையை 7 நிமிஷத்தில் பண்ணிடுது. அப்போ இதை பார்த்துட்டு என்ன அது ஆர்ட் இல்லை, இது இல்லை, இதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்ல நிலை போய் இப்போ எங்கே வந்துட்டோம்னா, எங்களுக்கும் புரிஞ்சிருச்சு ஒரு 3 ஆண்டுகளில் இனிமேல் வரப்போகிற உங்களை போன்ற இளைய தலைமுறை இனிமேல் அதை எப்படி பயன்படுத்தினா அதை பார்த்து பயப்படுறதில்ல. வேலை போயிடும், வேலை நிறைய போயிடும், எங்கே போயிடும் அப்படின்னு அதெல்லாம் இல்லை. இதில் எங்களுக்கு புரிஞ்சிருச்சு ஒரு காலகட்டத்துக்கு பிறகு, ஏஐ எனக்கு ஆஸ் அ ஆர்டிஸ்ட், ஆஸ் அன் ஆர்டிஸ்ட், ஒரு கலைஞராக ஏஐ எனக்கு எப்படி சர்வீஸ் பண்ண வைக்கிறதுன்னு நான் அறிஞ்சுக்கிறணும். எனக்கு எப்படி சர்வீஸ் பண்ணுறது, அதை பார்த்து பயந்து ஓடுறதில்ல. அது வந்து எனக்கு வேலை செய்யணும். அப்போ அதை எப்படி புரிஞ்சுட்டு நான் எதை பயன்படுத்தி கொள்ளுவேன், அதன் மூலமாக வருங்கால கலைஞர்கள் மிக அற்புதமான காரியங்களை செய்வார்கள் என்று நம்புகிறேன். அந்த வகையில் வந்து இந்த நான் எதுக்காக இதை சொன்னேன்னா, உங்களுக்கு இது ஒரு சம்மரி மாதிரி இருக்கும். இங்கே ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட சொல்லலைன்னா எங்கேயும் சொல்ல முடியாது. ஆக்சுவலாக என்னென்னா, ஆர்ட் வந்து வார்த்தையால் இருக்கிற சித்திரங்களெல்லாம் தாண்டி இப்போ இங்கேயே நாங்களே சொல்லுவோம், காமிக் புத்தகத்துக்குன்னு ஒரு பெரிய ஏரியாவே நமக்கு வந்து பள்ளி கல்வித்துறை நிலையில் இல்லை. நான் கல்வித்துறையில் அந்த கமிட்டியில் இருந்தப்போ நான் சொன்னேன், காக்கா வந்து கல் எடுத்துகிட்டு போய் தண்ணியில் போட்டு பானையில் போட்டு தண்ணியை குடிக்குது அப்படின்ற சித்திரக்கதையை தவிர 60-70 வருஷங்களாக நம்ம பாடப்புத்தகத்தில் வேறு சித்திரக்கதை கிடையாது. அது ஒரு பெரிய மிக முக்கியமான வடிவம். அதை நாம் வந்து வளர்த்து எடுக்க தவறிவிட்டோம் என்றே நான் அடிக்கடி தொடர்ந்து சொல்லுவேன். உலகம் அது வழியாக தான் பேசுது. நீங்கள் போனீங்கன்னா இப்போ ஜப்பான் வந்து எப்படின்னா, ஒரு மாதத்தில் 40 மேகசின் வரும். ஒவ்வொரு மேகசினும் 600 பேஜ் காமிக் புஸ்தகம். 80 வயதானவரும் அதை படிப்பார், 8 வயசு பொண்ணும் பையனும் படிப்பாங்க. அப்படி தான் படிப்பாங்க. என்னென்னா, நீங்கள் வார்த்தையோடும் சித்திரத்தோடும் சேர்ந்து படிக்கிற ஒரு பயிற்சி இனிமேல் வர வேண்டும் என்று நாங்களெல்லாம் இங்கே அது வந்து ஒரு லேக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்போம். அந்த வகையில் இப்போ வந்து ஏஐ வந்து அதை அந்த ஏரியாவெல்லாம் ஃபில் பண்ணிடும்னு நான் நம்புகிறேன். உங்களோடு இந்த இன்றைய நாளில் நான் இந்த குறிப்பாக இந்த நாங்கள் இயங்குகிற இந்த பகுதியை சேர்ந்து உங்களுக்கு அறிய தருவதிலே எனக்கு பெரிய மகிழ்ச்சி. இந்த விழாவை ஆர்கனைஸ் பண்ண எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.